வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம நிஃப்டி 50 என்ன பண்ணியிருக்கு, அடுத்து என்ன பண்ண போகுது. ஏன்னா இந்த ஒன் வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது சில பல சம்பவங்களை பண்ணியிருக்கு. ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிச்சு, பிரேக் பண்ணிச்சு, மறுபடியும் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு அந்த நெக்லைன்ட்டே நின்றுட்டு இருக்கு. ஓகேங்களா? அந்த நெக்லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே போகலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் நமக்கான இனிஷியல் செட்டப். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபர்தராக என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்ஸ் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் பிளாக்ஸ் இருக்கான்னு பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் எடுத்துப்போமா. ஓகே, ஃபர்தர் இதை எடுப்போம். ஓகே, இந்த ஒரு பிளாக்கை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஒரு பிளாக்கை ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு சப்போர்ட் எது இருக்குன்னா வந்து இது இருக்கு. ஓகே, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதை தான் ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கான மார்க்கெட் ஓகேங்களா? ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக சொல்லணும்னா ஒரு டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நிஃப்டி வந்து இந்த இது வந்துட்டு ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டு ஓகேங்களா? ஸோ அதை வந்து பிரேக் பண்ணிச்சு, நெக்லைனை பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. தெரியுதுங்களா? ஸோ இந்த ஜோன் பிரேக் ஆச்சுன்னா ஓகேங்களா, இந்த ஜோன் பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக கீழே போகும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் போகலான்னா 23,800, அதாவது 24,000 பிரேக் ஆச்சுன்னா இன்னொரு 200 புள்ளிகள். 24,000ங்கிற பாயிண்ட் வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா இன்னொரு 4,000 புள்ளிகள் கீழே வரலாம். ஓகேங்களா? சப்போஸ் அது பிரேக் பண்ணல, இதை வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இங்கிருந்து போகும். ஃபர்ஸ்ட் டார்கெட் இது, அதுக்கப்புறம் ஒரு நாள் கன்சல்டேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே போகும். சப்போஸ் இது பிரேக் ஆச்சு, இந்த லைன் பிரேக் ஆகுதுன்னா இந்த லைனை போய் டச் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த லைனும் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ இதான் இதுக்கான நமக்கான டார்கெட்ஸ். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா வந்து டபுள் டாப் ஃபார்ம் பண்ணியிருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியுதா? டபுள் டாப் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது 1 hour டைம் ஃப்ரேமில் போடுறேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். தெரியுதுங்களா? டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டபுள் டாப் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து கீழே வரும். ஸோ இதோட மொத்த விங்ஸ் எவ்வளோ இருக்குன்னா வந்து 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இவ்வளோ வச்சுக்கோங்க. டபுள் டாப் மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கேருந்து கீழே இது வரைக்கும் வருது. கிட்டத்தட்ட இந்த பாட்டம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் தெரியுதுங்களா? ஸோ அவ்வளோ வந்துடும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. பிரேக் பண்ணி தான் இது ஒன்று பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்தராக வந்து நாளைக்கு என்ன நடக்கும், இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் இதுதான் மக்களே. இந்த பாக்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக கீழே போகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக அடுத்த சப்போர்ட் வந்து 23,870, 50 50 கூட வச்சுக்கோங்க. 70. ஸோ ஓகே 70. ஸோ இதுன்னு ஒரு ஹெரிசாண்டல் லைன் போட்டுறேன். ஓகே 70. ஓகேங்களா? ஸோ அடுத்தது எங்கே இருக்குன்னா வந்து அடுத்த சப்போர்ட் குரூஷியல் சப்போர்ட்ஸ் இதை வைக்கலாம். நீங்கள் இதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். 23,500, ஒரு 300 புள்ளிகள் இதையும் எடுக்கலாம் தான் ஆக்சுவலாக. ஆனால் ஒரு 100 புள்ளிங்கிறது வந்து ஈஸியாக அப்டைன் ஆயிரும். நம்ம அந்த இடத்துல கொடுத்தோம்னா டக்குன்னு பிரேக் ஆகிட்டு அந்த இடத்துல இது ஆயிரும். ஓகேங்களா? ஸோ மேபி ஃபர்தர் இன்கேஸ் எனி அசம்ஷன்ஸ் இப்போதைக்கு ஏதாச்சும் இருக்குதான்னு நம்மலாம் மற்ற டைம் ஃப்ரேமில் போய் பார்ப்போம். ஓகேங்களா? 23,800 பெருசாக எதுவும் இல்லை, இதுதான். ஓகேங்களா? நமக்கு மெயினாக பார்க்க வேண்டியதுன்னா இதுதான். ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஸோ இங்கே ஒரு லைனை போட்டுரும். நான் இதுக்கு போட்டிருக்கேன்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். தெரியுதுங்களா? இந்த லைனுக்கு நான் போட்டிருக்கேன் மக்களே, இந்த பாயிண்ட்டுக்கு. டே டைம் ஃப்ரேம் மாற்றிட்டேன். தெரியுதுங்களா? இந்த பிளாக்குக்கு நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இதையே கூட எடுக்கலாம். நீங்கள் இந்த பிளாக்குங்கிறத விட ஓவரால் சப்போர்ட்டாக எடுக்கும். ஓகே ஃபர்தராக இந்த பாயிண்ட் தான். ஓகேங்களா?
ஸோ இதுக்கு மேலே நம்ம நடக்கிறத பொறுத்த பார்க்கணும். இப்போ வந்து நம்ம இன்ட்ராடேக்கு போய்க்கலாம். நாளைக்கு எக்ஸ்பைரி தேர்ஸ்டே, ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பைரிக்கு என்ன பண்ணும், 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு, ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் இந்த லோ. இந்த லோ தான் நம்ம முன்னாடி மார்க் பண்ணியிருந்தோமா, இருங்க. ஓகே, இந்த லோ கொடுத்துருந்தோம்னா இதை எல்லாருக்கும் இப்போ நான் வந்து 1 ஹவர் போய்க்கிறேன். ஓகே, நமக்கு வந்து நெக்ஸ்ட் இது பிரேக் ஆயிடுச்சுன்னா கீழே ஃபர்தராக இவ்வளோ வரலாம். இப்போ இது பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் செல் போடலாம். செல்லுக்கு வந்து இங்கே வந்து பிரேக் ஆகுது, இந்த ஒரு லைன் பிரேக் ஆகுதுன்னா நீங்கள் இங்கே என்ட்ரி போடுறீங்க. ஸ்டாப் லாஸ் ஒரு அந்த கேண்டில் எவ்வளோ கேண்டில் வருதுன்னு தெரில, ஒரு 40 பாயிண்ட்டோ 50 பாயிண்ட்டோ, ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் இது வந்து 1 ஹவரில் சொல்கிறது. ஸோ 1 ஹவரில் போடும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் மினிமம் 100 பாயிண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் டைம் ஃப்ரேமில். சரி, அது கேண்டிலோட இதை பொறுத்து. இப்போ இந்த கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 50 பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு வந்து 1:2 டார்கெட், 100 பாயிண்ட் டார்கெட். 50 பாயிண்ட் போடுறோம், 100 பாயிண்ட் டார்கெட், ஓகேங்களா? ஸோ இது வந்து 1 ஹவரில். ஸோ இப்போ மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இதை இழக்கலாமா? எஸ். இதை வச்சுக்கோ, கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த 24,350 அந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகலாம். ஸோ மேலே போகணுன்னா இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணணும். இங்கேருந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுங்க. சேஃப் என்ட்ரி. ரஷர்ஸ் அது உங்களுக்கு இஷ்டம், ரஷர்ஸ் பூந்து விளையாடலாம். இதை வந்து இங்கே பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுங்க ஃபர்தராக, ஓகேங்களா? நம்மளோட டார்கெட்ஸ் இதுதான். இப்போ வந்து இதை 5 மினிட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 5 மினிட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே, இந்த பாயிண்ட்டு இங்கே தூக்கி வைக்கலாமா? 50 கொடுத்தங்கன்னா எஸ், 50 53. ஓகே, இதே பாயிண்ட்ல இருக்கட்டும். மேபி இது ஃபேக் அவுட் கொடுத்துருக்கு இந்த இது. சரி, ஓகே, சேஃபர் சைடுக்கே போவோம். ஏன் நம்ம வந்து பெட்டர் சைடு போகணும், சேஃபர் சைடு போய்ப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு 50 பாயிண்ட் சேர்த்தி 24,400 பிரேக் முடிச்சு நம்ம மேலே போங்க, ஓகேங்களா? கீழேக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே, கீழே 5 மினிட்ஸ் சேம் தான் மக்களே, சேம். இந்த பொசிஷன் 24,100 கீழே பிரேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே போகலாம், ஓகேங்களா? இந்த பாக்ஸை மார்க் பண்ணுற பாருங்க, இந்த பாக்ஸோட லெவல்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். 24,196, 24,100. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணிச்சா நீங்கள் 50 பாயிண்ட் கிடைக்கும்னு சொல்லி என்ட்ரு ஆகலாம். ஆனால் என்ட்ரு ஆனீங்கன்னா கேண்டிலோட லென்த்தை பொறுத்து. இப்போ சப்போஸ் அது ஒரு இப்போ இந்த இடத்துல பிரேக் ஆகுது, நான் இந்த லோவை பிரேக் பண்ணோன்னே என்ட்ரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணது என்ட்ரி கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ போடணுங்க, ஒரு 20 பாயிண்ட். ஸோ இந்த அளவுக்கு போடுவோங்க. ஸோ இந்த ஹை, ஓகேங்களா? டார்கெட்டு 1:2. ஓகே, அடிக்குது. ஆனால் இது வந்து ரிஸ்கி தான். மேபி சைட்வேஸில் போதும். நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி, ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, பார்ப்போம். நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கிங் எதுவும் எடுக்க போகிறது இல்லை, அப்படியே விட்டுறேன், ஓகேங்களா? நான் 1 ஹவர் போய்க்கிறேன். ஓகே, ஸோ இதை மட்டும் தூக்கிடுறோம், ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் எந்த சைடு பிரேக் பண்ணது இல்லை சைட்வேஸ் போகுதா அப்படின்னு பார்ப்போம், ஓகேங்களா? மேபி இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் பட்சத்தில் இங்கேருந்து பிரேக் பண்ணாமல் இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆச்சுன்னா, ஓகேங்களா, இங்கேருந்து இங்கே போக ஆரம்பிச்சிடும் சைட்வேஸ், தெரியுதுங்களா? ஸோ அதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போதைக்கு இதுதான் பாயிண்ட், இதாக கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபர்தராக வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் வேணுமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஸ்டாக்ஸ் என்ன ஸ்டாக்ஸ் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டெய்லியும் நான் ஒரு 2 to 3 ஸ்டாக்ஸ் சொல்லலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து ஐஆர்டியில் நாங்கள் என்ட்ரி எடுத்திருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs உள்ள இருக்குது, ஓகேங்களா? நான் ஆக்சுவலாக இன்றைக்கி இன்ட்ராடே ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் என்ட்ரி போட்டு வச்சுருந்தேன் எவ்வளோனா வந்து 206. ஆனால் இன்றைக்கி வந்து 206 வந்து டச் பண்ணிட்டு ஓடிச்சு.
ஸோ நேற்று வந்து 212 என்ட்ரி போட்டிருந்தோம், அது என்ட்ரி ஆச்சு. இன்றைக்கி வந்து 206. என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 200. ஓகேங்களா? 200க்கு மேலே அது இறங்காது. 200னா அந்த இந்த கேப் ஃபுல்லாக வரைக்கும் 198.37, 198, 90 அது வரைக்கும் இறங்கும் மேக்ஸிமம். தான் இது வரைக்கும் எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த லைன் வச்சுக்கோமே. தெரியுதுங்களா? இந்த லைன் வரைக்கும் மேக்ஸிமம் இறங்காதுன்னு ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா? இது வரைக்கும் இறங்கும். இது வரைக்கும் இறங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் ஆஃப் ஆவரேஜ் பண்ணிட்டு ஃபர்தர் என்ட்ரு ஆகலான்னு இருக்கேன். என்னோட டார்கெட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து டே டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். என்னுடைய டார்கெட் இதை தூக்கிறோம். ஓகேங்களா? என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் எல்லாரும் ஃபிபனாச்சி யூஸ் பண்ணுற மாதிரி தான் நானும் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நான் அதை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மோஸ்ட்லி. இந்த இடம் நான் வச்சேன்னா 270 எங்கே வருதுன்னு தெரியுதுங்களா? ஆனால் எங்களோட டார்கெட் 263 முடிஞ்சிடும். 260 தான் எங்களோட டார்கெட். ஃபர்ஸ்ட் டார்கெட் 240 தெரியுதுங்களா எங்கே வருதுன்ட்டு? இந்த ஜோன். அடுத்தது இந்த ஜோன் 226, அதாவது இது 223, 26. ஓகேங்களா? 26 கூட வச்சுக்கலாம். ஓகே, டார்கெட் 1 இருங்க, அதில் என்டர் பண்ணிடுறேன். T1 என்னது 225. ஓகே, இது நான் கலர் என்ன கொடுக்கலாம்? ஓகே, T1 கொடுத்துட்டேன். அடுத்தது 240. T2 is equal to 240. ஓகேங்களா? ஸோ அடுத்த தேர்ட் டார்கெட் இஸ் 260. T3 equal to 260. நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வேணால் ஆட் பண்ணுறேன். 0 தலை என்ட்ரு எடுத்ததை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் நாளைக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து லைவ்ல கட் பண்ணனால என்னால் பண்ண முடியாது. ஸோ அதனால தான். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோன்னா வந்து ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணியிருந்தோம் 1 hour டைம். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட். எப்படி சொல்கிறேன்னா வந்து நாங்கள் என்ட்ரு ஆனது வந்து இந்த இடத்துல என்ட்ரு ஆகிடணும். ஓகேங்களா? 200 ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன என்ட்ரு ஆகிட்டோம்னா வந்து இங்கே என்ட்ரு ஆகிட்டோம் கிட்டத்தட்ட. சரி, 1 hour டே டைம் ஃப்ரேமுங்க. நாங்கள் என்ட்ரு ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நவம்பர், அக்டோபர், எஸ் இருக்கு 229 என்ட்ரு ஆனோம். ஆக்சுவலாக 230 கூட வச்சுக்கலாங்களே. ஆக்சுவலாக இந்த இடத்துல ரீட்ரேஸ் ஆயிடுச்சு. ஸோ போகும் அப்படின்னு பார்த்தோம். நாங்கள் வந்து இந்த கேண்டில் என்ட்ரு ஆனோம் ஆக்சுவலாக அக்டோபர் 9. அங்கேருந்து போயிட்டு இங்கே வந்து நாங்கள் வந்தோடனே இங்கே வந்தோடனே ஒரு ஆவரேஜ் மறுபடியும் போச்சு. மறுபடியும் கீழே வந்தோடனே இங்கே ஒரு ஆவரேஜ், அதாவது 190 ஆவரேஜ் பண்ணோம் கரெக்டாக. இங்கே ஒரு 190, ஒரு 1 லேக், இங்கே ஒரு 190, 1 லேக். எங்களுக்கு வந்து 212 ரூபா கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஆச்சு. 212 ரூபா ஆவரேஜ் ஆனதை நாங்கள் என்ன பண்ணோம்னா 3 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ 1 hour சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே ரைட் வந்துச்சு. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து இங்கே போனோம், செல் பண்ணல. அடுத்து இங்கே வந்துச்சு, செல் பண்ணல. அடுத்து இங்கே போச்சு, பார்த்தோம் ஃப்ளோ ஒரே மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அப்போ செல் பண்ணல. இங்கே வந்துச்சு. ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இது ஆக்ட் ஆகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சது. அடுத்தது நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்களுக்கு 212 ஆவரேஜ் ப்ரைஸ். எங்கே 212.60, 50, 50, 60 கிட்டத்தட்ட ஒரு வந்துச்சு. ஓகேங்களா? 6% நம்ம ப்ராஃபிட் பண்ணோம். 27 ஒரு நாள் போச்சு. நாங்கள் அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25/6 க்ளோஸ் பண்ணிட்டோம். 26 க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது மறுபடியும் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா 212 வாங்கியிருக்கோம், 205, 6 வாங்கியிருக்கோம். எங்களோட அடுத்த பை 200 கீழே போச்சுன்னா 200 கீழே வாங்குவோம். வாங்கிட்டு எங்களோட டார்கெட் ஒரு 1 year ஹாரிசன். அது எவ்வளோ போகணும்னாலும் எங்களுக்கு தெரியாதுப்பா. எங்களுக்கு தேவை
10 to 20% ஃபார் 3 months. ஏன்னா நாங்கள் மார்ஜின் அதிகம், எங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக இருந்தால் போதும், ரிவார்டு கம்மியாக இருந்தால் போதும். இப்போ நாங்கள் வந்து ஆவரேஜ் ஒரு 208 ஆர் 209 சம்திங் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கம்மியாகவே ஆகும். ஸோ 208 வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இங்கேருந்து எங்கள் டார்கெட் இங்கே போய் ரீச் ஆச்சுனாலே எங்களுக்கு 5% கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 45,000 வந்துடும். போதுமானது. இது வந்து ஈஸியாக அச்சீவபிள். இது 1 hour டைம் ஃப்ரேமில் எங்கள் டார்கெட், ஆக்சுவல் டார்கெட் 260, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை போய் ரீச் ஆகுதா இல்லையாங்கிறத நாங்கள் பொறுத்து வந்து ஹோல்ட் பண்ணி எங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்து உடனே செல் பண்ண மாட்டோம், உடனே பை பண்ண மாட்டோம், அனலைஸ் பண்ணிட்டு வாங்கியிருக்கோம். ஏன் இதை நாங்கள் இப்போ வாங்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுறேன். வீக்லி டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுதுங்களா. இந்த ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டான், ஓகேங்களா. ஸோ அப்போ ரீடெஸ்ட் பண்ண வருவான், 50% ரீட்ரேஸ்மெண்ட். வீக்லி டைம் ஃப்ரேம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் சாமி, பார்த்துக்கோங்க. ஏன் நான் 200 கிட்ட வருவான்னு சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா. 199 கூட வரலாம், சாரி 198, இந்த 197 கூட வரலாம், ஓகேங்களா. பட் 204, 205 ரீசனபிள் என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறதை பொறுத்து. நான் எதுக்குமே நாங்கள் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் பண்ண மாட்டோம். 3 to 4 months ஹோல்ட் பண்ணுறது, கம்மியாச்சுன்னா ஆவரேஜ் பண்ணுவோம், ஓகேங்களா. சின்ன இது டீம் பைஸ் தான். ஏன்னா என்கிட்ட அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை. நான் ஜஸ்ட் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கன்சல்டேட் மட்டும் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நான் பெரிய வஸ்தாது கிடையாது. நான் ஏதோ ஒரு 10,000 15,000 வச்சு இன்ட்ராடே வாரத்தில் 1 நாள் 2 நாள் பண்ணிட்டு இருக்கேன், பிரேக் கிடைக்கிறப்போ. ஓகே, பண்ணியாச்சு, ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னோடது. இன்னும் 2-3 செட்டப்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னா வந்து டாடா மோட்டார்ஸ், எஸ், டாடா மோட்டார்ஸ் மிகப்பெரிய ஃபாலில் இருக்குது. இந்த லோகோ பிரேக் பண்ணிருச்சு, தெரியுதுங்களா. இந்த லோகோ பிரேக் பண்ணிருச்சு, இன்னும் ஃபால் ஆகும்னு நினைக்கிறேன். வீக்லி டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன், ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபால் ஆச்சுன்னா இது வரைக்கும் வரலாம், 200 வரைக்கும் வரலாம், இல்லைன்னா இந்த 670 வரைக்கும் மேக்ஸிமம் வரலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து எடுத்துட்டு ஒரு ஸ்விங்காக கன்சிடர் பண்ணேன்னா என்ன பண்ணுவேன்னா, வீக்லி டைம் ஃப்ரேமில் நான் வச்சிட்டு இருக்கேன், ஓகேங்களா. இந்த ஒரு ஸ்விங் எனக்கு எங்கே வருது, நான் கன்சிடர் பண்ணுறது 670, கரெக்டுங்களா, ரீசனபிள் ப்ரைஸா. ஸோ 60% ரீட்ரேஸ்மெண்ட் வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நான் இது வீக்லி டைம் ஃப்ரேமில் போயிட்டுருக்கேன், இந்த வீக் என்ன ரன்னிங்கில் இருக்குது, இது ஸ்வீப் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த கேண்டில் மாதிரி எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் கீழே இறங்கியிருக்கு, அதை இவ்வளோ ஸ்வீப் பண்ணி இப்போ டே கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு, பார்ப்போம் பொறுத்திருந்து, ஓகேங்களா. ஆனால் அந்த டேலியே வந்து ஸ்வீப் ஆனது இதெல்லாம் இது. அதுக்கு பாருங்கள் டே கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு, ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இறங்குச்சுன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இன்னொரு டார்கெட் வந்து நான் இது வந்து நம்ம டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருந்தேன். என்னன்னா வந்து கொச்சின் ஷிப்யார்ட், கொச்சின் ஷிப்யார்ட், எஸ், இதான் பாருங்க, மந்த்லி டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன். என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுதுங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் வச்சான். ஸோ இந்த மந்த் முடிய போகுது, நான் எல்லாம் நல்லா சொல்லல, பட் இங்கே வந்து புல்லிஷ் கேண்டில் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் வரல. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ நான் வீக்லிக்கு போய்க்கிறேன், ஓகேங்களா. ஸோ வந்துட்டேன். ஸோ இந்த ஸ்விங்கை வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, 78% ரீட்ரேஸ்மெண்ட் வருது, ஓகேங்களா. இதே நான் வந்து உங்களுக்கு இன்னும் லோ வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓவரால் லோக்கே போய்க்கிறேன். இது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக வச்சுக்கலாமா. ஸோ இதை கூட வச்சுக்கலாம், ஓகேங்களா. இறங்கியிருக்குல்ல, ஓகேங்களா. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா ஏன்னா கிட்டத்தட்ட 50% பக்கமே விழுந்துருச்சு. ஸோ அதனால சொல்கிறேன், ஆல் டைம் ஹைல் இருந்து. இப்போ நான் டெய்லிக்கு போய்க்கிறேன். இங்கே பாருங்க, நான் ஏன் கீழே வருவான்னு போட்டிருந்தேன்னா எல்லாம் அன்ஃபில்டு கேப்ஸ் இருக்கு, கேப்ஸ் 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 கேப்ஸ்
மேபி மறுபடியும் ஃபர்தராக, ஏன்னா இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. ஓகேங்களா, இங்கேயே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. ஓகேங்களா, இது வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, சாரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கலாம், இந்த ஜோன் வச்சுக்கோங்க, இப்படி கேண்டில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, போட்டுக்கோங்க. ஓகேங்களா, சும்மா இது வந்து சும்மா வரைஞ்சது சும்மா. ஓகேங்களா, இந்த லைன் தான் ஆக்சுவல் லைன். எப்படி பண்ணுறேன்னா வந்து இதை எப்படி போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்படி போட்டு வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து 50% ரேட்ரேஸ்மெண்ட் வரணும். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, இங்கே ஒரு செல்லிங் நடந்திருக்கா இந்த டேல. இந்த டேவை குறித்து வச்சுக்கிறேன். இந்த டேவுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும். அப்போ ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும்னா இந்த ஸ்விங் எவ்வளோ போயிருக்கு, 38% ரீட்ரேஸ்மெண்ட்டில் வருது. ஆனால் எனக்கு இங்கே 50% ஒரு கேப் இருக்குது, ஃபேர் வேல்யூ கேப் எல்லாமே இருக்குது. ஸோ மேபி இது ஃபுல்ஃபில் ஆகலாம். இது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் போட போகலாம். ஓகேங்களா, ஆனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் 1500ங்கிறது ஒரு ரீசனபிள் என்ட்ரி. ஒரு 30% 40% மார்ஜினாக நீங்கள் என்ட்ரி பண்ணலாம், அவ்வளோதான். ஓகேங்களா, ஓகே மக்களே, நான் கிட்டத்தட்ட என்ன டைம் ஓவர் ஆயிடுச்சு. வாய்ஸ் ஓவர் கொடுத்தனா நான் பாட்டுக்கு பே வேணா திணிக்கிறேன். வேணாத்தினா போதாது. ஓகே, 1 hour சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்த என்ட்ரி மாடல்ஸ். பார்த்துக்கோங்க, நான் எதுவும் மாற்ற போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் மறுபடியும் நாளைக்கு கூட வீடியோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீக் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.